வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் மலேசியன் தமிழ் படமா வெளியே இருக்க மிருகசீரிஷம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ரீசெண்டா 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க பேயெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்த கல்யாண பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அவருமே பேயெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால 3 பேருமே ஒரு சாமிஜியை பாக்குறாங்க. அவர்கிட்ட ஹெல்ப்லாம் கேக்குறாங்க. அவருமே இந்த பேய் எதனால இவங்களை டார்ச்சர் பண்ணுது அப்படின்ற காரணத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. காரணத்தை கண்டுபிடிச்சு இவங்களை காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு எஸ்டேட் பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட் நேரம் தீபக்னு ஒருத்தர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. பைக் ரிப்பேர் ஆயிருது. என்ன ஏதுன்ற மாதிரி இவரை ரெடி பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து உள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்ன்ற மாதிரி டார்ச் லைட் எடுத்துட்டு இவரும் தேடுறதுக்காக போறாரு. அப்போ ஒரு இலை பறந்து வருது. அந்த இலையில ரத்தம் மூலியமா ஏதோ எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்குன்ற மாதிரி படிச்சிட்டு இருக்காரு. திரும்பி கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது இன்னொன்னு இலை வருது. அதுலயும் என்னமோ எழுதி இருக்கு. அதை இவர் படிச்சிட்டு இருக்கும் போது சட்டுன்னு யாரோ வந்து அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த தீபக்கோட கதையை கொடூரமா முடிச்சிடுறாங்க. இங்கதான் மிருகசீரிஷம்னு டைட்டில போடுறாங்க. இப்ப ரீசெண்டா கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஜோடியை காட்டுறாங்க. மகேஷ் பிரியா தான் இவங்களோட பேரா இருக்கும். சின்ன வயசுல இருந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்க. புது வீட்டுக்கு கூடியும் வந்துடுறாங்க. பால் காய்ச்சறதுனால அப்பா வந்திருப்பாரு. சரி நான் வரேன்ற மாதிரி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்களுமே வாசல் வரைக்கும் வந்து அப்பாவை வழி அனுப்புறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ரத்தக்கரை இருக்கு. பூனை மிதிச்சுட்டு போன மாதிரி தான் ரத்தக்கரை இருக்கு. என்ன இப்படி ரத்தக்கரை இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பிரியாக்கு அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. அண்ணன் பேரு ரேவந்த் அப்படின்றது. அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு கீழே நிறைய பேர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணனால பால் காய்ச்சற நாளைக்கு கூட வர முடியல. அதுக்காக சாரி கேக்குறாரு. நான் சீக்கிரமே வந்து பாக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்த கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு 3 சின்ன பசங்க சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பால் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருது. ஒரு பையன் தான் இந்த பாலை எடுக்கிறதுக்காக வரான். அப்படி வந்த பையன் இருக்கான்ல, இங்க யாரையோ பாக்குறான் போல. இப்ப அந்த கேரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப மீதி 2 பசங்க வந்துடுறாங்க. அங்க யாரா இருக்காங்க, தனியா பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இல்ல இங்க ஒரு பொண்ணு இருக்கா பாருங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். இவங்க 2 பேருமே திரும்பி பாக்குறாங்க. பொண்ணு கண்ணுக்கு தெரியறாளா என்னன்னு தெரியல. மகேஷுமே பிரியா கூட ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்காக மேல போறாங்க. என்ன இவ பாட்டுக்கு போறா, நம்மளும் போலான்ற மாதிரி பின்னாடியே வந்துடுறாரு. ஒன்னா இருக்கலாம் நினைச்சா அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. சரி வேற வழி இல்ல, நம்மளும் தூங்கலான்ற மாதிரி இவர் தூங்கிடுறாரு. இப்ப அண்ணன் ரேவந்த் நமக்கு காட்டுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்காக இவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. டயர்ட்ல இருக்கிறதுனால வந்தோடனே படுத்துடுறாரு. அப்பதான் ஏதோ சாஞ்சி விழுற மாதிரி இவருக்கு சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. ஒரு புக் தான் ஷெல்ஃப்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. இது என்ன புக்கு, எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்புறமா படிச்சுக்கலான்ற மாதிரி வச்சிடுறாரு. இந்த சைடுல நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் உருண்டு படுக்கிறன்ற மாதிரி ஒய்ஃபை தள்ளி விட்டுறாரு. ஒய்ஃபும் ஹஸ்பண்டை திட்டுறாங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்து படுக்கலான்ற மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து கிச்சன்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. அதாவது செயின்ஸாவை யூஸ் பண்ணா எந்த மாதிரி சவுண்ட் கேட்குமோ அந்த மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. என்ன இப்படி சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி சட்டுன்னு ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. இவங்களை செக் பண்றதுக்காக வந்துதான் இவங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்திருப்பாரு. மகேஷை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்காக லீவ் எல்லாம் எடுத்திருப்பாரு. இப்ப லீவ் எல்லாம் முடிஞ்சிருது. இவருமே வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. பிரியா மட்டும் வீட்டுல தனியா இருக்கும் போது வெளியே சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்றத பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ஆக்சுவலா இவங்க வெட்டிங் போட்டோ எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே உடைஞ்சிருக்கு. என்ன எல்லாமே உடைஞ்சிருக்குன்னு தொட்டு பாக்குறாங்க. அப்ப கை அறுத்து ரத்தம் சிந்துது. இவங்களுமே ஒரு டேப் எடுத்து ஒட்டணும் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு வந்துடுறாங்க. டேப் எடுக்கலான்னு பார்க்கும்போது அங்க இருக்க பூனை இவங்களை பயம்புத்திருது. இப்ப பூனையெல்லாம் விரட்டி விடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்லேட் இவங்களுக்கு கிடைக்குது. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி எழுதி இருக்கு. யார் வந்தா, யார்கிட்ட நான் சொல்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி அந்த போட்டோஸ் எல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு எழுதி இருந்தது பாத்தீங்களா, அந்த விஷயத்தை ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறாங்க. அதே மாதிரி எல்லா போட்டோவும் ஒரே சமயத்துல உடைஞ்சது இல்ல, அதை பத்தி சொல்றாங்க. இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. பிரியாவோட அண்ணன் ரேவந்த் சீக்கிரமா வரன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா வராம இருக்காருல. சரி அண்ணனுக்கு கால் பண்ணி பாப்போன்ற மாதிரி இவங்களுமே கால் பண்றாங்க. வரேன்னு சொன்னியே, ஏன் வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. வேலை டைட்டா இருக்கு, அதனால தான் வரல, சீக்கிரமா வரேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்ப அண்ணன் சைடு நமக்கு காட்டுறாங்க. போன் பார்த்தா அந்தரத்துல பறந்துட்டு இருக்கு. அதாவது பேய் தான் பேசி இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்தரத்துல பறந்துட்டு இருக்க போன் ரேவந்த் மேல பொத்துன்னு விழுது. இவர் பயத்துல கீழே எல்லாம் விழுந்துடுறாரு.
பக்கத்து ரூம்ல இருக்க பசங்க ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. இவர் பயந்ததை காட்டிக்க கூடாதுன்றதுக்காக இப்படி பண்றாரு. இப்ப மகேஷ் ஆபீஸ்ல தான் இருக்காரு, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாரு. அப்பன்னு பார்த்து வேற ஒரு பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது, கிறுக்குற மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. இவரும் பயத்தோட பாக்குறதுக்காக போறாரு. அதே மாதிரி ரேவந்துக்கு ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இவருக்கு தனியா போக பயமா இருக்கு, நீங்களும் வாங்கன்ற மாதிரி வேலை பாக்குற பசங்களை கூப்பிட்டுக்கிறாரு. இப்ப பொறுமையா உள்ள செக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு மகேஷ காட்டுறாங்க. பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குதுல, சட்டுன்னு கதவை திறக்கிறாரு. பார்த்தா உள்ள கொலிக் தான் இருக்காரு. கொலிக் அந்த இடத்துல லவ் பண்ற பொண்ணோட பேரெல்லாம் எழுதிட்டு இருக்காரு. அடப்பாவி நீ தான் கிறுக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்ட போட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா எதிர ஃப்ரெண்டு வந்து நிக்கிறாரு. என்னடா பேய பார்த்த மாதிரி பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பேசிட்டு போறாரு. இவன் உள்ளதானே இருந்தான், எப்படி வெளியே வந்தான்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம்ல பார்த்தது பேயான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த சைடு ரேவந்த் இருக்கார்ல, ஏதோ ஒரு உருவம் போறத பாக்குறாரு. பயந்து கீழே விழுந்துடுறாரு. பசங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ரேவந்தும் காலையில கண்முழிக்கிறாரு. பார்த்தா அந்த புக் பெட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இது எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி இந்த புக்கை படிச்சுதான் பாப்போமே அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த புக்கோட ஸ்டார்டிங்கே ஒரு கொலை சீன் தான் வருது. ஸ்டார்டிங் தீபக்னு ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சீன் தான் வருது. மேற்கொண்டு இவரும் கதையை படிக்க ஆரம்பிக்கிறாரு. புதுசா கல்யாணம் ஒரு ஜோடி ஒரு புது வீட்டுக்கு போறாங்கன்ற மாதிரி எழுதி இருக்கு. அதாவது நமக்கு பிரியாவோட கதையை காமிச்சாங்கல்ல, அந்த கதை தான் வருது. மகேஷ் ஆபீஸ்ல பார்த்து பயந்தார்ல, அதை பத்தி வருது. ஆனா இத பத்திலாம் இவருக்கு தெரியாதுல்ல, இவர் கதை தான் போல அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு நடந்ததை படிச்சுட்டு இருக்காரு. இப்ப மகேஷும் பேய் இருக்கிறது உண்மையான்ற மாதிரி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கொலிக் வராரு. இவருமே பயந்த மாதிரி மறைக்கிறாரு. என்ன மச்சான் மறைக்கிற, அந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கியா, எனக்கும் லிங்க் இருந்தா ஷேர் பண்ணி விடுன்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. டே நீ வேற வெறுப்பேத்தாதரா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அந்த நபரும் சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கரண்ட் போயிருது. மகேஷ் மட்டும்தான் ஆபீஸ்ல தனியா இருக்காரு. இப்ப ஆபீஸ் மாதிரி இருக்கிற இடம் திடீர்னு காட்டுப்பகுதி மாதிரி மாறுது. அதாவது தீபக் ஒரு இடத்துல இறந்து போனார்ல, அந்த இடம் மாதிரி மாறுது. என்ன இந்த இடம் காடு மாதிரி மாறுது அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப பயப்படுறாரு. இப்ப இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் இவர் கதையா படிச்சிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப வீட்டுல இருக்க பிரியாவை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல கரண்ட் போயிருது. இவங்க வீட்டுல மட்டும் கரண்ட் போயிருக்கு, என்ன நம்ம வீட்ல மட்டும் போயிருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏதோ சவுண்ட் கேக்குது, என்ன சவுண்ட்ன்ற மாதிரி இவங்களும் பொறுமையா பார்க்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப பயந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இவங்கள பாக்குறாரு. இவங்க அவரை பார்த்து பயந்துடுறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்காங்க. ரேவந்தும் மும்மரமா கதையை படிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவர் ரூமோட கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. என்ன ஆட்டோமேட்டிக்கா திறக்குதுன்னு ஒரு பார்வை பாக்குறாரு. கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. அவன் பாக்குறான்ற மாதிரி எழுதி இருக்கு. என்ன இதெல்லாம் கூட எழுதி இருக்குன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இங்க என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் எழுதி இருக்கு. போக போக ரேவந்துக்கு பயம் வருது. இந்த புக்கை கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாரு. இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து எதிர இருக்க புக் ஷெல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, சாஞ்சி இவர் மேல விழுற மாதிரி வருது. நல்ல வேளை இவர் அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப கட்டில் இவரை இடிக்கிற மாதிரி வருது. இவருமே கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப வெளியே வரலான்னு பார்த்தா கட்டில் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி வெளியே வர முடியாத மாதிரி பண்ணுது. அதை மீறியே இவர் கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த ரூமை விட்டு ஓடணும்ன்ற மாதிரி ரூமை விட்டு வேகமா ஓடுறாரு. ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல நடந்ததை பத்தி சொல்றாரு. ஒய்ஃப் வீட்டுல நடந்ததை பத்தி சொல்றாங்க. ரெண்டு பேருமே எப்படி தூங்குறது அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, படுத்து தூங்கிட வேண்டியதான்ற மாதிரி ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரியா கண்முழிக்கிறாங்க. வாயை யாரோ லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு செயின்ஸா இருக்கு பாத்தீங்களா, இவங்களை அறுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்கு. இவங்களுமே ஹஸ்பண்டை எழுப்புறதுக்காக சத்தம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒய்ஃபோட சவுண்ட் இவருக்கு கேக்குது. கண்முழிச்சு பார்த்தா ஒய்ஃப் பக்கத்துல இல்ல. இவ எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் தேடிட்டு இருக்காரு. பக்கத்து ரூம்ல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. போலாமான்ற மாதிரி இவர் போக பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து பேய் இருக்கு பாத்தீங்களா, இவர் அட்டாக் பண்ணுது. இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு தான் அட்டாக் பண்ணுது. அதெல்லாம் மீறி இவர் இருக்கார்ல, அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. கொஞ்சம் அந்த செயின்ஸா ஒய்ஃப் மேல பட்டிருக்கும். நல்ல வேலையா இவர் வந்து காப்பாத்திடுறாரு. அந்த செயின்ஸாவை ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுறாரு. இருந்தாலுமே அந்த செயின்ஸா இருக்கு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் வெற்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. பயத்துல இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் ஒரு விளம்பரத்தை இவங்க பாக்குறாங்க. ஒரு சாமிஜியோட விளம்பரமா தான் இருக்கும். கான்டாக்ட் பண்ணி பேசினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க தான் குருஜியோட அசிஸ்டண்டா இருப்பாங்க. கால் பண்ணி இவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, குருஜி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. சரி உடனே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணி அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. வீட்டு வாசல்ல தான் அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் உட்கார்ந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் குருஜி கேக்குறாரு. இவங்க டீடைலா சொல்றாங்க. சரி என் கூட உள்ள வாங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே உள்ளலாம் வந்துட்டு இருக்காங்க. பால் காய்ச்சல் அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பூனை வந்த மாதிரி இவங்க கால் தடத்தை பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு பூனையை பத்தி இவங்க பயந்திருப்பாங்க. அந்த பூனையை நான் எப்பெல்லாம் பாக்குறேனோ அப்பெல்லாம் ஒரு பேட் வைப்ரேஷன் வருது. அந்த பூனை தான் பேய் போல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்களாம் இங்கேயே உட்காருங்க, நான்
நான் மட்டும் போறேன்ற மாதிரி இவர் மட்டும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. அந்த பூனை எங்க இருக்குன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பூனையை பாத்துறாரு. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி அந்த பூனையை பிடிக்கிறதுக்காக பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பூனையை பிடிச்சிடுறாரு. ரூம்குள்ள கூட்டு போய் நான் பேசுறேன்ற மாதிரி ரூம்குள்ள கூட்டு போறாரு. இது பூனை கிட்ட பேச போறாரா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவர் பூனையை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த பூனை என்னடானா பேய் மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கு. சோ அதுக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த பூனைக்குள்ள இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா, நான் இவங்களை பயம்புத்தல, இந்த வீட்டுல வேற ஒரு பேய் இருக்கு, இவங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் வந்தேன், ஆனா இவங்க என்னடானா என்ன பார்த்தே பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பூனையில இருக்க பேய் சொல்லுது. சரின்ற மாதிரி இவருமே கேட்டுக்கிறாரு. இந்த பூனை உங்களை பயம்புத்தல, சொல்ல போனா இது எச்சரிக்கை பண்ணதான் பார்த்திருக்கு, இந்த பூனையை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து விட்டுறாரு. வேற ஏதோ ஒரு பேய் இருக்கு, அது என்ன பேய்ன்றதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப ரேவந்த் வேகமா ஓடி வந்து இவங்க எல்லாரையும் பயம்புத்துறாரு. என்னாச்சுன்னு கேட்கும் போது என்னோட இடத்துல பேய் இருக்கு போல, அதனால இங்க தங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. டே இங்கேயும் பேய் இருக்குன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இது இங்கேயும் பேய் இருக்கா, பேசாம கிளம்பிடலான்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு கிளம்ப தேவையில்ல, நான் இருக்கேன்ல, நான் அந்த பேயை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி குருஜியும் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த ரேவந்த் புக்ல படிச்சதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படியா, அந்த இடத்துக்கு போய் புக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி இவருமே ரேவந்தோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. நான் பக்கத்துல தானே இருக்கேன், புக்கை எடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ரேவந்த் அந்த புக்கை எடுத்துடுறாரு. அந்த புக்ல இருக்க எல்லா விஷயத்தையும் இவரும் படிக்கிறாரு. இந்த புக்ல தான் பிரச்சனை இருக்கு, இது எப்படி உங்களுக்கு வந்ததுன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி குருஜி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே கடைக்குள்ள வந்துடுறாங்க. சிசிடிவியை செக் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பார்சல்ல தான் இந்த புக் இவருக்கு வந்திருக்கும், அதாவது சாப்பாடு பார்சல்ல தான் இந்த புக் வந்திருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் தான் தந்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் நான் தரல மச்சான், வேற ஒரு பெரியவர் தான் தந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பெரியவர் கவுச்சிலாம் உள்ள இருக்கிறதுனால என்னால உள்ள வர முடியாது, இந்த புக்கை தந்துருங்கன்ற மாதிரி பேக்ல போட்டு தந்து விட்டுருப்பாரு. ஒரு வயசான பெரியவர் தான் தந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பெரியவர் யாரு என்னன்னு தெரியல, அந்த பெரியவர் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி குருஜியும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. நைட்டு நாங்க எப்படி தூங்குறது, பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பூஜை பண்றேன், நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்கன்ற மாதிரி குருஜி சொல்லிட்டாரு. இவர் பூஜை பண்ற தைரியத்துல இவங்களுமே படுத்து தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரியாவை தலகாணி நெரிச்சிட்டு இருக்கு. இவங்க சவுண்ட் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் எந்திரிக்கவே மாட்டாரு. ஆனா இந்த சவுண்ட் வெளியே இருக்க குருஜிக்கே கேக்குது. ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி கதவு கிட்ட வந்துடுறாரு. இப்ப கதவை திறந்து உள்ளே வந்துடுறாரு. பேய் அட்டாக் பண்றது தெரிஞ்சு எகிரி அந்த பேய் கூட சண்டைலாம் போடுறாரு. இவங்களை நல்லபடியா காப்பாத்திடுறாரு. இப்பதான் ஹஸ்பண்ட் முழிச்சு பாக்குறாரு. யோ அது என் பொண்டாட்டியா, என் பொண்டாட்டி கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. தம்பி தம்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா, பேய் வந்துருச்சு, காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி குருஜியும் புரிய வச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே 3 சின்ன பசங்களை காமிச்சாங்கல்ல, திரும்பி நமக்கு காட்டுறாங்க. அந்த 3 சின்ன பசங்களும் வாணின்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து விளையாடுறாங்க. அந்த பொண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது, இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுது போல. அந்த வழியா ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருக்காரு. இவங்க தனியா விளையாடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அங்க யாரு கூட விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இங்க வாணின்ற ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட தான் விளையாடிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இது வாணின்னு ஒரு பொண்ணு இருக்காளா, இந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவருமே திருன்னு முழிக்கிறாரு. இப்ப காலையில டைம் குருஜி இருக்காரு பாத்தீங்களா, பிரியாவோட தாலியில குங்குமத்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காரு. இத பாக்குற ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிடுறாரு. யோ திரும்பி சொல்றேன், அது என்னோட பொண்டாட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டே சில ரிச்சுவல் தான் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி குருஜியும் சொல்றாரு. பலூன் பறக்கிறதுக்காக ஒரு கேஸை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேஸை யூஸ் பண்ணி பலூன் எல்லாத்தையும் பறக்க விடுறாரு. அந்த பலூன் எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அப்படி உடைக்கும் போது கேஸ் வெளியே வரும்ல, அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அந்த பேயை வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பேய் தெரியிற இடம் எல்லாம் கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த பேய் இருக்குல்ல, ஷூட் பண்ண முடியாத மாதிரி இவரோட கையை பிடிக்குது. இவர் எதிர வந்து இவர்கிட்ட ஏதோ பேசுது. பேச முடியாதவங்க பேசினா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் அந்த பேய் பேசுது. என்ன பேசுதுன்னு புரியாத மாதிரி இவர் முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பயத்துல பிரியா இருக்காங்கல்ல, வேகமா இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் மகேஷ் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யோ பயந்துருக்காங்க, அதனால கட்டி பிடிச்சிருக்காங்க, தப்பாலாம் எடுத்துக்காத, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி இந்த குருஜி கேக்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்றாரு. மகேஷ் பார்த்தா குருஜியோட அசிஸ்டன்ட்ட கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சும்மா காமெடிக்காக தான் இந்த சீன் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப குருஜியும் அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி பேய் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா, ஏன்னா நீங்களே கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. ஆமா இந்த பேயை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா தான் இருக்கு. இந்த பேய் இவங்க 3 பேரை டார்கெட் பண்ணுதுன்னா பர்டிகுலரா ஏதாவது காரணம் இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீங்க சின்ன வயசுல ஏதாவது பேயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனையான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பத்தி சொல்றாங்க. நமக்கு சின்ன வயசுல ஒரு 3 பசங்களை காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த 3 பசங்களே இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க கண்ணுக்கு வாணின்ற மாதிரி ஒரு பொண்ணு தெரிஞ்சிருப்பா. அந்த வாணி கிட்ட இவங்க பேசி பழகலாம் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க தான் வாணின்ற மாதிரிலாம் யாரும் கிடையாது, நீங்க தான் கற்பனை பண்றீங்கன்ற மாதிரி புரிய வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சிட்டி சைடுக்கு மூவ் பண்ணி வந்திருப்பாங்க. ஒருவேளை அந்த பேய் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி
கேக்குறாங்க. இருக்கலாம், நான் செக் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி குருஜி சொல்றாரு. இப்ப பேய வர வைக்கிறதுக்காக சில ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த புக்கை எடுக்கிறாரு. அதாவது அந்த பேய் புக் இருந்தது பாத்தீங்களா, அதை எடுக்கிறாரு. அதோட இன்னொரு பக்கத்துல வேற ஏதோ கனெக்ஷன் ஆயிருக்கிறது தெரியுது. வெளிச்சத்துல பட்டா மட்டும் உள்ள இருக்கிறத இவரால படிக்க முடியுது. இதை மட்டும் தனி பீஸா எடுக்கணும்ன்ற மாதிரி கட் பண்ணி இவர் எடுத்துறாரு. அதெல்லாம் சேர்த்து படிக்கும் போது ஒரு 4 கொலைகாரங்களை பத்தி எழுதி இருக்கு. இவங்க பேரை போட்டு சர்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி சர்ச் பண்றாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நிறைய கொலைலாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுல 3 பேர் அச்சசலா இவங்க 3 பேர் மாதிரி இருக்காங்க. அதாவது மகேஷ் மாதிரி, பிரியா மாதிரி, ரேவந்த் மாதிரி இருக்காங்க. இத பாக்குற இவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள மாதிரி ஆளுங்க இருந்திருக்காங்களா, நிறைய கொலைலாம் பண்ணிருக்காங்களா, நம்பவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரால பாதிக்கப்பட்ட பேய் தான் உங்களை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கு போல. அந்த 3 பேர் கடைசியா எங்க இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சரி போலான்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்களுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. இவங்கள பக்கத்துல இருக்க கோயில்ல விட்டு போயிடலான்ற மாதிரி குருஜி யோசிக்கிறாரு. நீங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போங்க, நான் மட்டும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா கார் இப்ப ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுது. இவங்க அந்த கோயிலுக்கு போக கூடாதுன்றதுக்காக பேய் தான் கண்ட்ரோல் பண்ணுது போல. இங்க இருக்க ரேவந்த் ரொம்ப பயப்படுறாரு. இத பத்தி உடனே குருக்கு கால் பண்ணி சொல்றாங்க. குரு இருக்கார்ல, நீ அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணு, நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் இந்த இடத்துக்கு வராரு. இப்போ ஒரு கன்னை வச்சு அந்த பேயை ஷூட்லாம் பண்றாரு. அந்த பேய் ஓடிடுது. சரி நீங்களும் என் கூடயே வாங்கன்ற மாதிரி கூட்டு போறாரு. இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. எங்களுக்கு படுக்கவே பயமா இருக்குன்ற மாதிரி அந்த 3 பேர் சொல்லிட்டாங்க. இருங்க ஒண்ணு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, தின்னூர தண்ணியில கலந்துக்கிறாரு. இவங்க கார் முழுக்க தெளிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் பிரச்சனை வராது, நீங்க பாட்டுக்கு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் படுக்க வைக்கிறாரு. காலையில குருஜி தான் கண் முழிச்சிருப்பாரு. நீ என்னதான் தேடுறியான்ற மாதிரி எழுதி இருக்கு. என்ன இப்படி எழுதி இருக்குன்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. இது அவங்க 3 பேர் பார்த்தா பயந்துருவாங்கல்ல, வேகமா அழைச்சி விட்டுறாரு. ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வெளியே போய் விசாரணை பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கிராமத்துல தான் அவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. இவருமே விசாரிச்சு பாக்குறாரு. அவங்க 3 பேரை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. ஆனா ஒரு ஆன்டிக்கு அவங்க 3 பேரை பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த ஆன்டிக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா இவருக்கு சில விஷயங்கள் புரியுது போல. என்ன புரிஞ்சது அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்டல. உங்களை அட்டாக் பண்றதுக்காக வர பேயோட ஆரம்ப புள்ளி இந்த காட்டு பகுதியில தான் இருக்கு. நான் செக் பண்றதுக்காக போறேன், நீங்க எல்லாருமே சேஃபா இருங்கன்ற மாதிரிலாம் குருஜி சொல்றாரு. நீ பாத்துக்கோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவருமே காட்டு பகுதியில அந்த பேயோட ஆரம்ப புள்ளி எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. இப்ப மகேஷ் அர்ஜென்ட்டா 1 பாத்ரூம் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. குருஜி இருக்கும் போதே போயிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. சரி வாங்க போலான்ற மாதிரி இவரை மட்டும் காரை விட்டு இறக்கி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கார்ல தங்கச்சியும் அண்ணனும் மட்டும் தானே இருக்காங்க. திடீர்னு காரை அந்த பேய் அட்டாக் பண்ணுது. பேய் ஒரு ஸ்டேஜ்ல காரை கவுத்தியே போட்டுது. இவங்களுமே பயந்து காரை விட்டு இறங்கி ஓடுறாங்க. பேய் அட்டாக் பண்றது தெரிஞ்சு குருஜி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாருமே நடந்த விஷயத்த பயந்த மாதிரி குருஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு புத்து இருக்கிறத பாக்குறாங்க. சாமி மாதிரி வழிபடுவாங்கல்ல, இவங்களும் வழிபட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த லாங்ல இருந்து குருஜி பாக்குறாரு. குருஜிக்கு ஏதோ தப்பா ஃபீல் ஆகுது. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாமி புத்து கிடையாது, இதுதான் பிரச்சனையோட ஆரம்ப புள்ளின்ற மாதிரி அந்த புத்தை உடைக்கிறாரு. அந்த புத்துக்குள்ள பார்த்தா எலும்பு கூடு இருக்கு. என்ன எலும்பு கூடு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திட்டமிட்டு யாரோ இந்த இடத்துல செத்து போயிருக்காங்க. எல்லாரும் இந்த இடத்தை வழிபடுற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வழிபடுறது மூலியமா இந்த பேய்க்கு நிறைய சக்தி கிடைச்சிருக்கு. அது மூலியமா தான் இவ்வளவு பலசாலியா இந்த பேய் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி அந்த புத்தை உடைச்சிட்டு இருக்காரு. இங்கதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில நடந்த பிளாஷ்பேக் தான் நமக்கு காட்டுறாங்க. நீலவாணின்னு பேச முடியாத ஒரு பொண்ணை காட்டுறாங்க. 3 பேருக்கு வேலை பார்க்கறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இப்ப பிரியாவாவும் ரேவந்தாவும் மகேஷாவும் இருக்காங்கல்ல, அவங்க தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங் தீபக்னு ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. இவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. எல்லாருமே இங்க இருந்து சிட்டிக்கு போவாங்க, நீங்க என்ன சிட்டில இருந்து இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சிட்டில வேலை செட் ஆகல, அதனால தான் நாங்க 3 பேருமே இங்க வந்துட்டோம், நாங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க கூட வேற ஒரு பொண்ணு வந்தாலே அவ யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அவளால பேச முடியாது, எங்களுக்கு வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இங்க ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமான்னு கேக்குறாங்க. ஃபேக்டரியில வேணா வேலை வாங்கி தரேன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு பாண்டியன் ஒருத்தரை காட்டுறாங்க. பிரசன்ட்ல குருஜியா ஒருத்தர் இருக்காருல, அவர் தான் இந்த இடத்துல பாண்டியனா இருக்காரு. பாண்டியன் ஃப்ரெண்டு கூட பைக்ல வந்துட்டு இருக்காரு. முன்னாடி அந்த கீரவாணி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காது கேட்காதுல்ல, அதனால இவர் ஆரன் அடிச்சா அவங்க விலக மாட்டாங்க. இவர் இடிக்க கூடாதுன்றதுக்காக பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு.
நம்மளே விலை வச்சிட்டாலே, இவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி பாண்டியன் யோசிக்கிறாரு. இன்னொரு நாள் இந்த கீரவாணி நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவருமே மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒன்னால நாங்க 2 பேரும் அன்னைக்கு விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னாலயா? எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்னால பேச முடியாது, காது கேட்காதுன்னு சொல்றாங்க. இவர் நம்பாம சில செக்கிங்லாம் வச்சு பாக்குறாரு. உண்மையிலேயே இவங்களால பேச முடியாது, காது கேட்காதுன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. உன்னை ரோட்ல நடக்க விட்டனா எத்தனை பேரை கீழே விழ வைப்பேன்னு தெரியாது, அதனால என் வண்டியிலேயே ஏறு, உன்னை எங்க விடணுமோ நானே விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. லைட்டா இவருக்கு பிடிச்சிருது போல, அதனால தான் இப்படி சொல்லிட்டாரு. பக்கத்துல இருக்க கோயில்ல விடுங்கன்ற மாதிரி இவங்களுமே கிளம்புறாங்க. அந்த 3 பேர்ல 2 ஜென்ஸ் மட்டும் ஃபேக்டரியில வேலை வாங்கிடுறாங்க. இப்ப வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களையும் நான் ரேவந்த் மகேஷ்னே சொல்றேன். உண்மையிலே இவங்க பேரு வேற, நான் உங்களுக்கு புரிதலுக்காக இந்த மாதிரி சொல்றேன். இந்த இடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. நீங்க புதுசான்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாரு. ஆமா, புதுசா தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே இதுக்கு முன்னாடி இருந்த பகுதியை பத்தி சொல்றாங்க. எது அந்த பகுதியில இருந்தீங்களா? அங்க நிறைய பேர் மர்மமான முறையில காணாம போனாங்களே, அந்த ஊர் தானேன்னு கேக்குறாரு. ஆமா சார், அந்த ஊர்ல நிறைய பேர் மர்மமா காணாம போயிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்ன தெரியுமா? அங்க நிறைய பேர் மர்மமான முறையில காணாம போனதுக்கே இவங்க தான் காரணமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் வேணான்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. பாண்டியனுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் சுத்தமா கிடையாது. இவங்களை டிராப் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. நீயும் வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. வான்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி இவங்க கையோட கூட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. ஸ்லேட்ல எழுதி தான் இவங்க பேசுவாங்க போல. இவங்க பேரு கீரவாணில, அதெல்லாம் எழுதி காமிச்சிட்டு இருக்காங்க. உன்னோட பேர் என்னன்னு சொல்லுன்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. என் பேரா? இரு எழுதி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே எழுதி காட்டுறாரு. பாண்டியன் தானே இவரோட பேரு, அதெல்லாம் இவங்களுக்கு சொல்றாரு. இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இவங்க 2 பேருமே பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ இந்த பையனை தூக்கிடுறாங்க. தூக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மகேஷ் தான் தூக்கியிருப்பாரு. மகேஷ் தூக்கி வச்சிருக்கிறத ரேவந்த் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. இதெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், திரும்பி ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் வேணாண்டா, பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் அந்த பையன் திருன்னு முழிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த ரேவந்த் இருக்கார்ல, தம்பி இவன் பைத்தியம், தெரியாம தூக்கிட்டான்ப்பா, நான் விடுறேன், ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த பையன் சரின்ற மாதிரி தலையை ஆட்டுறான். ஆனா கண்டிப்பா அவன் சொல்லதானே வாய்ப்பு இருக்கு. அதனால ரேவந்தே அடிச்சு கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பிரியாவும் வந்து இந்த விஷயத்த பாக்குறாங்க. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எங்க பண்ணேன், இவன் பண்ணனால தான் சாவடிக்க வேண்டியதா போயிருச்சு, இதுக்கப்புறம் பண்ண வேணாம், எப்படியாவது சமாளிப்போன்ற மாதிரி ரேவந்த் சொல்றாரு. இவங்க 2 பேருமே இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதன்ற மாதிரி மகேஷ் கிட்ட சொல்றாங்க. இப்ப டிஸ்போஸ் பண்ற வேலையெல்லாம் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து கிச்சன்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஒருவேளை கீரவாணி கவனிச்சிருப்பாளான்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அவங்க நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. கேனிபலிசம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மனுஷக்கறியை சாப்பிடுறவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களா தான் இவங்க இருப்பாங்க. அந்த மனுஷக்கறியை சாப்பிடுறாங்க. அதை தாண்டி வேஸ்ட் இருக்கும்ல, அதெல்லாம் குப்பை தொட்டியில போடலான்னு முடிவு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ரேவந்த் இருக்கார்ல, ரத்தத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ரத்தம் மூலியமா நடந்த எல்லா விஷயத்தையும் இவர் எழுதிட்டு இருக்காரு. இவருக்கு இது ஒரு ஆபியா இருக்கும், கொஞ்சம் சைக்கோத்தனமா எழுதிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்து பிரியா கவனிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க சைக்கோத்தனத்தை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சைக்கோத்தனம் திரும்பி வெளியே வந்துருது. திரும்பி இவங்க கொலைலாம் பண்ணா என்னன்னு யோசிக்கிறாங்க. பாண்டியன் இருக்கார்ல, வாணியை எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா தீபக்னு இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கார்ல, அந்த தீபக்கு வாணி மேல ஒரு கண்ணு இருக்கு போல, கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பா தொடுறாரு. இத வாணியால ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரிலாம் என் மேல கையை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி வாணியும் வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு தான் வேலை பார்க்கறதுக்காக வராங்க. மகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, வாணியை அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். இத பாக்குற பிரியா டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்காகடா அப்படி பார்த்துட்டு இருக்க, இவளையும் சாவடிக்கணும்னு யோசிக்காத, நம்ம இப்பதான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், தேவையில்லாம திரும்பி ஆரம்பிச்சிடாது அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. ஒரு சாமியார் புக்கை தந்துட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த சாமியார் இங்க இருக்க கோயில் வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாணி இந்த இடத்துல சாமி கும்பிடுறதுக்காக வந்திருப்பாங்க. வாணிக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆயிருக்கு போல. இவர் இருக்கார்ல, இதுல இருக்கிறத படின்ற மாதிரி உன்னை தந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. என்ன எழுதியிருக்காருன்ற மாதிரி இவங்க படிக்கிறாங்க. உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்கு. இதெல்லாம் படிச்சவங்க பக்கத்துல இருக்க பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. அந்த சாமியார் சரியான கிராக்கு, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்ற மாதிரி பாண்டியன் சொல்றாரு. இந்த ஊர்ல ஒரு பையன் மிஸ் ஆயிருக்கான்ல, இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் ரேவந்தை நிறுத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா சார், நான் கூட கடைசியா இந்த நாள் தான் பார்த்தேன், எங்க போனான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. சார், யார் இதை பண்ணியிருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிங்க சார், எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குன்ற மாதிரி ரேவந்த் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. இவர் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி நடிக்கிறாரு. பாண்டியனோ வாணியோ நாளுக்கு நாள் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. வாணிக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்ல, அதனால தான் 3 பேர் கூட இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் பாண்டியன் கூட ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு யோசிக்கிறாங்க. தீபக்கு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க கொலை இதுக்கப்புறம் பண்ண வேணாம்னு நினைச்சாங்கல்ல, ஆனா இவங்க 3 பேருக்குள்ள இருக்க சைக்கோ வெளியே வந்திருப்பான். அதனால அடுத்தடுத்து இவங்க 4 கொலைகள் பண்ணிட்டாங்க. 4 கொலை பண்ணிட்டோம், கண்டிப்பா இதுக்கு
தீபக் மேல டவுட் வந்துரும்ன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்றாங்க. ஆனா மகேஷ் இருக்கார்ல, கிளம்புனாதான் கண்டிப்பா நம்ம மேல டவுட் வரும். ஏன்னா நம்ம கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொலை நடக்கிறது ஸ்டாப் ஆயிடும். கண்டிப்பா அதை வச்சு நம்மள புடிச்சிருவாங்க. அதனால இருக்கிற வரைக்கும் கொலை பண்ணிக்கிட்டே சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாரு. எப்பவுமே வாணி தூங்குறாங்களான்னு பார்த்துட்டு தான் இவங்க டிஸ்போஸ் பண்ற வேலை எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப வாணி தூங்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இவங்க டிஸ்போஸ் பண்ற வேலையெல்லாம் பண்றாங்க. ஆனா வாணி முழிச்சிருந்து இது எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாங்க. இப்ப காலையில சமயம் வாணி இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது யாரோ எதிர வந்துடுறாங்க போல. வாணியை அடிச்சு லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப வாணி கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சு பாக்குறாங்க. தீபக் தான் இந்த இடத்துல இருக்காரு. இவங்க தீபக்கை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கேன். அவங்க 3 பேர் உன்னை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க இல்லாத சமயம் பார்த்து உன்னை காப்பாத்தி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இவரை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரிலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்புறதுக்காக ஓடி வராங்கல்ல, அப்ப அவங்க 3 பேர் பார்த்துடுறாங்க. திரும்பி அந்த 3 பேருமே சேர்ந்த மாதிரி இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்றது எங்களுக்கு தெரியும். உன் கதையும் முடிக்க போறோன்ற மாதிரிலாம் பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது தெரிய வருது. ஆக்சுவலா அவங்க பயத்துல மூச்சை கொஞ்சம் வேகமா விட்டுருப்பாங்க. அதை பிரியா நோட் பண்ணிருப்பாங்க. அதனால தான் காலையில இவங்க மண்டையிலேயே அடிச்சு லாக் பண்ணிருப்பாங்க. அண்ணன் உன்னோட ஆளை அவங்க 3 பேர் வேகமா இழுத்துட்டு போனாங்கன்ற மாதிரி பாண்டியனுக்கு தெரிஞ்ச பையன் சொல்றான். இது வேகமா இழுத்துட்டு போனாங்களான்னு பாண்டியன் செக் பண்றதுக்காக வராரு. இவங்க 3 பேருமே இவங்களை கொலை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பாண்டியன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்கு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப தடுத்து இவங்க கூட சண்டை போடுறாரு. வாணி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவர் வேகமா கட்டெல்லாம் கழட்டி வர்றாரு. இப்ப 2 பேருமே வெளியே வந்து பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கார்ல ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இவங்க கிராமத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்க நமக்கு பிரச்சனை வந்துரும், அதனால இவங்களை காலி பண்ணாதான் நிம்மதி அப்படின்ற மாதிரி காலி பண்றதுக்காக துரத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கன்னெல்லாம் எடுத்து ஷூட் பண்றாங்க. இந்த பாண்டியன் மேல புல்லட் பட்டுரும். பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. எப்படியாவது ஓடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வண்டியை விட்டுட்டு ஓடுறாங்க. அவங்க எங்க போனாலும் சரி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாண்டியன் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப காயப்பட்டுறாரு. சாவர நிலைமைக்கு வந்துடுறாரு. என் கூட இருக்காத, நீயாவது தப்பிச்சு போன்ற மாதிரி சொல்றாரு. உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு போன்ற மாதிரி இவருமே போக சொல்றாரு. இவங்களுமே அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அந்த 3 பேர் பாண்டியனை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா அவ எங்கன்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன பார்த்தா சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன ஆனாலும் சரி சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அதனால இவங்க இருக்காங்கல்ல, பாண்டியன் கதையை கொடூரமா முடிச்சிடுறாங்க. நம்மளே அவளை தேடலான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துல தேடியும் கண்டுபிடிக்க முடியல. சரி இதுக்கப்புறம் தேட முடியாது, நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பணும், முதல்ல வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்க கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த வாணிக்கும் அடியெல்லாம் பட்டது இல்ல. இப்ப சாவர தருவாயில இருக்காங்க. அப்பதான் அந்த சாமியார் இவங்களை வந்து பாக்குறாரு. நான் சொல்ற மாதிரி பண்ணா அவங்க 3 பேரை நீ பழி வாங்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது உயிரோடைய சமாதி ஆக்குவாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்களை பண்றாரு. ஒரு புத்துல இவங்களை லாக் பண்ண மாதிரி தான் வச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 3 பேர் ஊரை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப தீபக் இருக்காருல, நீங்க எதுக்காக வாணியை லாக் பண்ணி வச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அண்ணா உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் நினைச்சோம், ஆனா சொல்லிடுறோம். வாணி தானே இங்க நடக்கிற கொலைக்கெல்லாம் காரணம். இங்க காணாம போன எல்லாரையும் வாணி தான் கொலை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க, அந்த அப்பாவி பொண்ணு கொலை பண்ணாலா அப்படின்ற மாதிரி இவர் நம்பாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், உள்ள வந்து பாருங்கன்ற மாதிரி இவங்க ரத்த கரையெல்லாம் காட்டுறாங்க. வாணி பண்ணதை பத்தி எங்களுக்கு தெரிய வந்தது, அதனால தான் லாக் பண்ணி வச்சோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்களும் வாணி கிட்ட கவனமா இருங்க, ஊர்ல வாணியை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வாணி மேல பழிய போட்டுட்டோம், தப்பிச்சிடலான்ற மாதிரி இவங்க கார்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. வாணி இந்த இடத்துல செத்தே போயிருப்பாங்க. இவங்க 3 பேர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஸ்பாட்லயே இவங்க 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா ரேவந்த் ரத்தத்தை வச்சு சிலது எழுதினாரு பாத்தீங்களா, அது எல்லாமே காத்துல பறந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த சாமியார் எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதெல்லாம் வச்சுதான் அந்த சாமியார் அந்த புக்கை ரெடி பண்ணாருன்ற மாதிரி காட்டுறாங்க. தீபக்கு வாணியும் குற்றவாளியும் நினைச்சு ஊர் முழுக்க சொல்லியிருப்பாரு. அதனால 4 பேருமே சைக்கோ போலன்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. தீபக்கு வாணி மேல ஒரு கண்ணு இருந்ததுல, எப்ப பாரு கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்ணிருப்பாரு. இதனால தான் வாணி பேயா மாறணும்னு தீபக்கோட கதையை ஸ்டார்டிங்கே முடிச்சிருப்பாங்க. அந்த 3 பேர் வாணியை சாவடிச்சாங்கல்ல, அந்த டைம் இவங்க 3 பேருக்கு என்ன வயசு இருந்ததோ அதே வயசு தான் இப்ப வந்திருக்கு. அதனால தான் இவங்க 3 பேரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப 3 பேரையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த குருஜிக்கு எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு போல. குருஜி அவங்க 3 பேரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்க 3 பேரை காப்பாத்துறதுக்காக இந்த பேய் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு குருஜி கிட்ட கெஞ்சிட்டுலாம் இருக்காங்க.
பேய் காலி பண்ற மாதிரி வரும்போது குருஜியும் உள்ள புந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப பேயும் இவரும் மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, வாணி மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது. இவருக்கு பாண்டியனோட நினைவுகள் எல்லாமே இருக்கு. நீ பாண்டியனை லவ் பண்ணதை பத்திலாம் எனக்கு தெரியுது, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. எதுக்குன்றது உனக்கு புரியலையா, ஒன்னையும் என்னையும் வாழ விடாம சாவடிச்சது இவங்க 3 பேர் தான், அதனால தான் பழி வாங்க போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க 3 பேருக்கும் இவங்க 3 பேருக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்ல, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே சம்பந்தம் இருந்தாலும் சாவடிச்சா அவங்க 3 பேருக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும், தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாத, இவங்க 3 பேரை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் சமாதானப்படுத்துறதுனால இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, மேலலாம் பறந்து போக ஆரம்பிக்குது. அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் பாடியை எரிச்சிருப்பாங்க, அதனால தான் ஆன்மா இந்த மாதிரிலாம் பறந்து போயிட்டு இருக்கு. பேய் மறைஞ்சு போயிட்டு இருக்கிறத இவங்க 3 பேருமே பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப விடிஞ்சிருது. இவங்க 3 பேரையும் குருஜி காப்பாத்திட்டார்ல, குருஜி இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த காலத்துல நடந்த கொலைக்கும் வாணிக்கும் சம்பந்தம் இல்லல்ல, இவருமே ப்ரூவ் பண்ணிடுறாரு. வாணி மேல சுமத்தப்பட்ட பழிலாம் போயிருது. இந்த குருஜிக்கு பேய் ஓட்டுறது தானே வேலை, இப்ப வேற ஒரு பகுதியில பேய் ஓட்டுற மாதிரி வேலை வந்திருக்கு. இவருமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. என் பொண்ணுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, கொஞ்ச நாளாவே வித்தியாசமா நடந்துக்கிறா, என்ன எதுன்னு பாருங்கன்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக உள்ள வராரு. அந்த பொண்ணை பார்த்தவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு பார்க்க அச்சசலா வாணி மாதிரி இருக்காங்க. இப்ப வாணி மாதிரி இவர்கிட்ட பேசலாம் செய்யறாங்க. இவர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.